ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு வாக்கு அப்படிங்கறத தளபதி அவர் சொன்னார். இது நிதர்சனமான உண்மைதான். ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் திமுக, என் வீட்டுல இருக்கிற மனைவியும் பிள்ளைகளும் எப்படி போடுவாங்க? இந்த ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு பிரச்சனை ஓட்டு போடுற அன்னைக்கு இருந்திருக்கு. என்னன்னா, திமுகவை சேர்ந்த ஒரு குடும்ப தலைவர் வந்து தன் வீட்டு பெண்களிடம், குடும்ப உறுப்பினர்களிடம், மகன்களிடம், மகள்களிடம் அவங்க சொல்ற ஒரு விஷயம், இந்த முறை திமுகவுக்கு தான் நீ போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களும் இவங்களும் ஒரு சில பேர் வந்து இல்ல முடியாது, என் விருப்பம் அப்படின்னு போடுறவங்களும் இருக்காங்க. பெரும்பாலானோர் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் சொல்லை மீறாதவங்க, குடும்ப தலைவரின் சொல்லை மீறாதவங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரிங்க நான் போடுறேன். அப்போ அந்த கணக்கின் அடிப்படையில திமுக ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு விதம் இருந்தாலும், ஓட்டு போடுற அந்த வாக்குச்சாவடிக்குள்ள போகும் பொழுது பல குடும்ப பெண்கள், குறிப்பாக திமுகவை சார்ந்த கட்சியை சார்ந்த குடும்ப பெண்களும் கூட, அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுடைய குடும்ப பெண்களும், குழந்தைகளும், அத குழந்தைங்கன்னா அவங்களுடைய பசங்களும் பாத்தீங்கன்னா டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க.